அஸ்ஸலாமு அலைக்கும் வஹரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. காலை முதல் சனு ஒவ்வொரு வேலையிலும் மூழ்கியிருக்கிறாள். பெட்ஷீட்டை புதியதாக மாற்றி சைனுவின் பிடித்த நீல நிறத்தில் ஜன்னல் திரைகளை தேர்ந்தெடுத்து படுக்கையறையை அலங்கரித்தும் அவளுக்கு திருப்தியாகவில்லை. இன்றுதான் இக்கா வருகிறார். நீண்ட 3 வருட காத்திருப்புக்கு பிறகு இக்காவின் வருகைக்காக அவள் தயாராக தொடங்கிய ஒரு வாரமாகிறது. உம்மா, சனு என்று நீட்டி அழைத்தபோதுதான் அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். அந்த அறை இப்போது அவளுக்கு அவ்வளவு பிரியமானது. குழந்தைகளை கூட உள்ளே விடாமல் கதவை மூடி வைத்து வெளியே வந்தாள். உம்மா, என்னை அழைத்தீர்களா? சனு, நீ போக வேண்டாமா? சைனுவை அழைக்க இன்னும் அங்கே உட்கார்ந்து தயாராகிறாயா? குழந்தைகளை தயார் செய்து விரைவாக கிளம்பு. அஸ்ஹர் காருடன் இப்போது வருவான். உப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, பயணிக்க முடியாது. அதனால் நான் வரவில்லை. நீயும் குழந்தைகளும் போ. அஸ்ஹர் இருக்கிறானே உடன். அஸ்ஹர் ஆயிஷத்தாவின் மகன். மாமா வருவதை எண்ணி ஆவலுடன் காத்திருக்கிறான். கடந்த முறை இக்கா அழைத்தபோது கொண்டுவரச் சொன்னவற்றை வாங்கியதை நினைவூட்டியவன். டீ, நீ ஏன் இப்படி யோசித்து நிற்கிறாய்? போகப்பார். வேலைகள் முடிந்தன. குழந்தைகளுக்கு சிறிது உணவு கொடு. அவர் வந்த பிறகுதானே நீ சாப்பிடுவாய். நீ இப்படி கனவு காண்பதை அவர் பார்க்க வேண்டாம். கேலி செய்து கொள்வார். உம்மாவின் சிரிப்பு மீண்டும் சனுவை எண்ணங்களிலிருந்து எழுப்பியது. ஆ, உம்மா, போகிறேன். அஸ்ஹர் காருடன் வந்தான். குழந்தைகள் இருவரும் ஓடி முன் இருக்கையில் இடம் பிடித்தனர். உப்பா, உம்மா, நான் போய் வருகிறேன் என்று சலாம் சொல்லி சனு பின் இருக்கையில் ஏறினாள். அல்ஹம்துலில்லாஹ், என் சைனுவை பார்க்கப் போகிறேன். மகிழ்ச்சியில் அவள் கண்கள் நிறைந்தன. காரை விட வேகமாக அவள் மனது பறந்தது. விமானம் தாழ்ந்து பறக்கும்போது குழந்தைகள் ஆரவாரித்தனர். உப்பாவின் கையில் மிட்டாய் பொட்டலங்களும் பொம்மைகளும் கிடைக்கும் மகிழ்ச்சி அவர்களுக்கு. குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து நின்ற சனு இக்கா அருகில் வந்ததை உணரவில்லை. சனு என்று அழைத்து சலாம் சொன்னபோதுதான் அவள் திரும்பி பார்த்தாள். குழந்தைகளை அணைத்து அவளையும் சேர்த்து சைனு காரை நோக்கி நடந்தார். அஸ்ஹர் இக்காவின் பெட்டிகளை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தான். 1 2 3 4 மாமா, எதுவும் விடுபடவில்லை இல்லையா? இல்லைடா, நீ எடுத்து வைத்துவிட்டு வா. எனக்கு விரைவில் வீட்டுக்கு போகணும். வண்டியில் உப்பாவின் மடியில் குழந்தைகள் இருவரும் அமர்ந்தனர். ஒவ்வொரு விஷயமாக கேட்டு வீடு வந்ததே தெரியவில்லை. உப்பாவும் உம்மாவும் வாசலில் காத்திருந்தனர். இக்கா உடனே சலாம் சொல்லி இருவரையும் அணைத்து முத்தமிட்டார். விளையாட்டும் சிரிப்பும் உணவு உண்டு நேரம் விரைவில் கழிந்தது. மஃப்ரிப் முடிந்தபோதுதான் இக்கா கொண்டு வந்த பெட்டியை திறக்க முடிவு செய்தனர். ஆயிஷத்தாவின் அலியனின் மகள் நஸ்ரியாவும் அஸ்ஹரும் வீட்டு சிறுவர்களும் முன்னால் இருந்தனர். சமையலறையில் வேலையில் மூழ்கிய சனுவை ஆயிஷத்தா அழைத்து வந்தாள். இது இப்போது இக்கா வரும்போது வழக்கமல்லவா? உம்மாவுக்கு, உப்பாவுக்கு, தங்கைக்கு, குழந்தைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இக்கா மறக்காமல் எல்லாம் கொண்டு வருவார். எனக்கு உள்ளது அறையில் தருவார். பிறகு நான் ஏன் இதில் கலந்து கொள்ள வேண்டும்? என்றாலும் இத்தா அழைத்தபோது சனு சென்று நின்றாள். இக்கா ஒவ்வொருவருக்கும் பெயர் சொல்லி பரிசுகளை வழங்கினார். இக்கா இப்படி எல்லாவற்றையும் மறக்காமல் வாங்குவது நினைக்கும்போது எனக்கு இன்னும் புரியவில்லை. வீட்டு பொருட்கள் வாங்க போனால் எழுதி கொடுத்தாலும் நான் ஏதாவது மறந்து வருவேன். ஆனாலும் இக்காவை பாராட்ட வேண்டும். பசுவை கறக்க வரும் கேசி அண்ணனின் மகள் பிரசவித்து இருக்கும் விஷயத்தை உம்மா அழைத்தபோது சொல்லியிருந்தார். அந்த குழந்தைக்கு உள்ளதையும் இக்கா வாங்கியிருந்தார். இந்த முறையும் உம்மாவுக்கு தங்கம், நல்ல வெள்ளைக்கல் மோதிரம். உம்மாவுக்கு முன்பு ஒரு மோதிரம் இருந்தது. உம்மா திருமணத்துக்கு கொடுத்தது. அது தளர்ந்த போது எனக்கு கொடுத்தார். அதை சரி செய்ய வேண்டும் என்று இக்காவிடம் சொல்லியிருந்தேன். இப்போது புதிய மோதிரம் கிடைத்தது. பகிர்தல் முடிந்து எல்லோரும் தங்கள் அறைகளுக்கு சென்றனர். இக்கா உப்பாவுக்கு, உம்மாவுக்கு, தங்கைக்கு உள்ளவற்றை உம்மாவிடம் ஒப்படைத்தார். சனு, நீ நாளை போக தயாராக. உப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று உம்மா அழைத்தபோது சொன்னார். நீ எதுவும் சொல்லவில்லையே. இனி போதும், வேலை செய்தது, வந்து படு. திடீரென இக்காவின் பேச்சை ஆயிஷத்தா ஆமோதித்தாள். விளையாட்டும் சிரிப்புமாக எல்லோரும் ஒன்று கூடினர். ரப்பே, எப்போதும் இந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அவள் உள்ளம் உருகி பிரார்த்தித்தாள். படுக்கையறையில் நுழைந்தபோது குழந்தைகளை அணைத்து உறங்கும் இக்காவை பார்த்தாள். ஒலியின்றி அருகில் சென்றாள்.
வளையின் கிலுகிலுப்பில் இக்கா எழுந்தார். ஆ, நீ வந்தாயா? சனு, எப்போதும் இந்த நேரமாகுமா? இக்கா ஆச்சரியத்துடன் கேட்டார். இல்லை இக்கா, இன்று எல்லோரும் இருக்கிறார்கள், அதான். இக்கா, படுங்கள், சோர்வாக இருக்காதா? டீ, இங்கே வா என்று கையை பிடித்து படுக்கையில் உட்கார வைத்தார். நீ எனக்கு கொண்டு வந்ததை பார்க்க வேண்டாமா? நீ ஏன் கேட்கவில்லை? இக்கா, உன்னை விட பெரிய பரிசு எனக்கு எதற்கு? இருந்தாலும் எல்லா பெண்களைப் போலவே எனக்கும் ஆசை இருக்குமே. இக்கா, உம்மாவுக்கு தங்கம் வாங்கிய போது எனக்கும் ஏதோ இருக்கும் என்று எனக்கு தெரியும். இக்காவின் சிரிப்பை கேட்டு குழந்தைகள் எழுந்து விடுவார்களோ என்று பயந்தேன். போதும், குழந்தைகள் எழுவார்கள் என்று கள்ளச்சிரிப்பை மறைத்தேன். டீ, உனக்கு நான் அதையெல்லாம் கொண்டு வரவில்லை, பார் என்று ஒரு கவரை கையில் கொடுத்தார். சற்று எடையுள்ள கவரை திறந்தபோது தங்க நிறத்தில் பள்ளிவாசல் வடிவில் ஒரு அலாரம். அதில் உள்ள எண்கள் பச்சை நிறத்தில் மின்ன சூசிகள் கல் பதித்தவை. இக்கா அதை எடுத்து சுவிட்சை ஆன் செய்தார். பள்ளி மினாரத்திலிருந்து ஒலித்த பாங்கு ஒலி கேட்டு மனதும் உதடும் நடுங்கின. இதுதான் என் பரிசா என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். பிடித்திருக்கிறதா? இதுதானே நீ ஆசைப்பட்டது? இக்கா கேட்டார். கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை தடுக்க முடியவில்லை. இக்காவின் நெஞ்சில் சாய்ந்தேன். நீ ஆசைப்பட்ட இதை நான் நிறைவேற்றவில்லை என்றால் பிறகு நான் எதற்கு? குழந்தை பருவத்தில் ஒரு அலாரம் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நண்பர்கள் வீட்டில் கண்ட அலாரத்தை ஆசையுடன் எடுத்தபோது தவறி உடைந்தது. அப்போது சிந்திய கண்ணீர் மீண்டும் நினைவுக்கு வந்தது. இது ஒரு அற்புத பரிசு இக்கா. தங்கமும் மின்னலும் அல்ல, மனதை அறியும் ஒரு கணவனைத்தான் எந்த பெண்ணும் விரும்புகிறாள். சிறு மகிழ்ச்சிகளை கூட சேர்த்து வைக்கும், நினைவுகளை பொடி தட்டி பாதுகாக்கும் இக்காவை நான் எப்படி மறப்பேன்? இந்த அலாரத்தின் ஒவ்வொரு நிமிடமும் நான் இக்காவுடன் பார்ப்பேன். உடைந்த என் கனவுகளை ஒரு நொடியில் சேர்த்து வைத்த இக்காவுக்கு நான் என்ன தருவேன்? உன்னை அறியும், உன் மகிழ்ச்சியை அறியும் எனக்கு வேறு என்ன வேண்டும்? என் உம்மாவுக்கும் உப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் துணையாக உன் ஆசைகளை மனதில் வைத்து இந்த நிமிடங்களுக்காக வாழும் உன்னை தவிர எனக்கு என்ன வேண்டும்? சனுவை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு இக்கா அவள் விரலில் ஒரு வெள்ளைக்கல் மோதிரம் அணிவித்தார். வாழ்க்கை இவ்வளவுதான். சிறியதாக தோன்றும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசித்து வாழ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் குடும்ப வாழ்க்கையை இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆக்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பிறகு சந்திக்கிறேன். பிரார்த்தனைகளுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.